ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை ட்ரெஸ் ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம ரேவதிக்கு ஒரு வழியாக எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கார்த்தி தான் தன்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு கணலையே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்த்தி பஸ்ல இருந்து ரேவதி கார்த்தி அவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோவை பார்த்ததுல இருந்து ரேவதிக்கு கண் கலங்கிருச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனந்த கண்ணீர் மாதிரி ஆனந்த சிரிப்பு வந்துருச்சுன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, மாமா நீங்க தான் என்னோட கணவரா? இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு என் பக்கத்திலே இருந்துட்டு எனக்கு இது தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டும் சிரிச்சுட்டும் இருக்காங்கன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தோட நின்றுட்டு இருக்கும் போது அப்ப அங்க இருந்து கார்த்தி வராரு. உடனே நம்ம கார்த்தி வந்து நம்ம ரேவதியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி கண் கலங்கி நிக்கிறதுலயும் அவங்க முகத்துல இருக்கிற அந்த ஒரு சந்தோஷத்தையும் பார்த்துட்டு நம்ம கார்த்திக்கு புரிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். உடனே ரேவதி கிட்ட கேக்குறாங்க, என்ன ரேவதி என்ன தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கார்த்தி, என்ன கார்த்தி இப்படி டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க? சரி, ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னா கூட ஓகே, அதுவும் இல்லாம யாரையாவது கடத்தி வச்சு அவங்களையும் கண்டுபிடிச்சா கூட ஓகேன்னு சொல்லலாம். ஆனா நம்ம ரேவதியோட கண்ணை பார்த்தோம் முகத்தை பார்த்தோம் எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிட்டீங்களே கார்த்தி. நம்ம கார்த்தி ரேவதி மேல அளவு கடந்த காதல் வச்சிருக்காங்க போல. சரின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொன்னதை கேட்டுட்டு ரேவதி இன்னும் அதிர்ச்சி அடைறாங்கன்னே சொல்லலாம். ஆமா மாமா, நான் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏமாமா என்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. உடனே அந்த இடத்துல சொல்றாங்க, நானும் சந்திரா சொன்ன கதனாலதான் எல்லாமே நம்புற மாதிரி ஆயிடுச்சு. சரி மாமா, இனி அடுத்தது என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது, இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். இனி நான் உன்னை விட்டு பிரியணும்னு ஆசைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம கார்த்தி சொல்றாங்க, இது பிரிவுக்கான நேரம் இல்ல, நம்ம சொந்தங்களை ஒன்னாக்கணும். அதுக்காக தான் இத்தனை நாள் வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம என்ன உங்க அம்மாக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க ஏன் இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு என்னால கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே முடியல. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, மாமா என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கு உடனே கார்த்தி சொல்றாங்க, நான் உனக்கு சொல்றேன் ரேவதி, நான் ஒரு சாதாரண டிரைவரா உங்க வீட்டுக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு டிரைவரா உங்களோட குடும்பத்தையே பாதுகாத்துட்டு வந்திருக்கேன். அப்போதான் எல்லாரோட சம்மதத்தோட நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. கார்த்தி சொல்றாங்க, நீ ஒரு பையனை காதலிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நானா மாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ரேவதி. ஆமா ரேவதி, நீ ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்த. அது மட்டும் இல்லாம அவன் கடைசி நேரத்துல தப்பான பையனே எனக்கு தெரிய வந்துச்சு. அதனாலதான் அவன் நல்லவனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி அங்கிருந்து அடைச்சேன். ஆனா இப்ப என்ன இப்படி வெறுக்கிற உங்க அம்மா தான் அன்னைக்கு ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம என்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு என் மேல கோவம் காட்டுறதுக்கும் வெறுப்பு காட்டுறதுக்கும் காரணமா அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கோவம் எல்லாம் தற்காலிகம் தான். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு ரேவதி, அதை மட்டும் நான் கரெக்டா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். கண்டிப்பா சொல்றேன், உங்க அம்மா எப்படி பழையபடி ஒன்னையும் என்னையும் சேர்த்து வச்சாங்களோ அதே மாதிரி இந்த தடவையும் ஒன்னையும் என்னையும் சேர்த்து வைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ரேவதி, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய தடையே உன்னோட சித்தி சந்திரகலா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாமா சொல்லிட்டு இருக்கீங்க? சந்திரகலாவா? சரி மாமா, அப்படி இருந்தாலும் அவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி கேட்டுட்டு இருக்காங்க. பாரு ரேவதி, தயவு செய்து சொல்றேன், உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் யார்கிட்டயும் காமிச்சிக்காத. கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரி மட்டும் உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த சந்திரகலாக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்க அம்மாவை என்ன வேணாலும் அவ செய்யலாம். மாமா, இவ்வளவு தெரிஞ்சு நீங்க என் குடும்பத்தை விட்டு எதுக்கு மாமா தள்ளி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் தள்ளிலாம் ஒண்ணு நிக்கல ரேவதி, ஆனா இப்போதைக்கு தள்ளி நிக்கிறதுதான் அவசியம் ரேவதி. அது மட்டும் இல்லாம நீ என்ன பிரிஞ்சு போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, நான் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா நீங்க தான் என்னோட வாழ்க்கையில எல்லாமே அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஆனா இப்ப போய் என்ன போன்னு சொல்றீங்களே மாமா. இங்க பாரு ரேவதி, தயவு செய்து புரிஞ்சுக்கோ, இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், எதுவும் நிரந்தரமா இருக்க போறது இல்ல. எல்லாத்தையும் நான் அதுக்குள்ள சரி பண்ணிடுவேன் ரேவதி. இந்த கார்த்தி மாமா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்ன ரேவதி, புரிஞ்சுதான் நான் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது, இங்க பாரு ரேவதி, நான் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற பல விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு தான் நான் ஒரு விஷயத்தை பத்தியே பேசுவேன். அப்பனா நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீ நம்புறல? ஆமா மாமா நம்புறேன். ஆனா ஏன் மாமா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கப்பா. பாரு ரேவதி, எதுவுமே தானா மாறாது, நம்ம தான் மாத்துறதுக்கு யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம எப்படி நீ எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டியோ அதே மாதிரி உங்க அம்மாவும் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுப்பாங்க, நான் தெரிய வைப்பேன் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்ல உடனே ரேவதி சொல்றாங்க, மாமா இதெல்லாம் எப்ப நடந்து நம்ம எப்போ ஒண்ணு சேர அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது, இங்க பாரு ரேவதி, வாழ்க்கைன்றது ரொம்ப பெருசு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரேவதி சொல்றாங்க, சரி மாமா, இத்தனை நாளா என்னோட விருப்பத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியாம இருந்தேன். ஆனா இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க என்கிட்ட இருந்து தள்ளி நிக்கிறீங்களே மாமா, இதெல்லாம் நான் என்னன்னு நினைக்கிறது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, எல்லாம் காலம் செய்யற மாற்றம் தான். எப்படி எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சோ அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போ. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஜாக்கிரதையா இரு ரேவதி, இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ரேவதிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். என்னதான் நம்ம கார்த்தி எடுத்து சொன்னாலும் நம்ம ரேவதிக்கு மனசு கேட்கலன்னே சொல்லலாம். ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் மண்டையில போட்டு
குழப்பிட்டு இருக்காத, இது உன்னோட உடம்புக்கு நல்லதே கிடையாது. இவ்வளவு நேரமா நான் இதை தேடிதான் அலைஞ்சிட்டு இருந்தேன். நான் தேடின கேள்விக்கு விடையும் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா என்னோட கேள்விக்கு விடை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப குழப்பமாவே இருக்கு. ஆனா பரவாயில்ல மாமா, இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்ட்டு நினைக்கிறப்போ எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. நான் எல்லா விஷயத்துலயுமே இருந்து தெளிவாயிட்டேன் மாமா. அது மட்டும் இல்லாம இன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்க போறேன். அது சொல்றாங்க, நல்லது ரேவதி, இந்த அளவுக்கு நீ தெளிவா இருந்தாலே போதும். ஆனா இன்னொரு விஷயம் ரேவதி, நீ என்ன தேடுறத மட்டும் நிப்பாட்டாத. அப்படி மட்டும் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த சந்திரகலா கண்டிப்பா எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிருவா. அதுக்கப்புறம் அந்த சந்திரா நம்மள என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிறாங்கன்னே சொல்லலாம். உடனே ரேவதி வீட்டுக்கு வந்துட்டு, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எனக்கு நல்லா தெரியும், இந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் இந்த மாதிரிலாம் வேலையை பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லாம நான் இங்கே அங்கே தேடி தேடி அலைஞ்சிட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு எந்த பதிலும் கிடைச்ச மாதிரியே இல்ல. உடனே ரேவதி கத்துறதை பார்த்துட்டு ராஜராஜன் யோசிக்கிறாங்க, என்ன பண்றதுமா, உங்க அம்மா ஈஸ்வரி இந்த மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்கா, அவளை என்ன சொல்றதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. அது மட்டும் இல்லாம உன்னோட எதிர்காலத்துக்காக தான் நான் இது எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா என்னால எந்த விஷயத்தையுமே கண்டுபிடிக்க முடியாது மட்டும் நினைச்சிடாத. நான் யாரோட பொண்ணு? உன்னோட பொண்ணு, சரியா? அது மட்டும் இல்லாம உனக்கு இருக்கிற அதே பிடிவாதம் எனக்கும் இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கோவமா உள்ள போறாங்கன்னே சொல்லலாம். அப்ப ராஜரத்னி கேக்குறாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற ஈஸ்வரி நீன்னு? உடனே நம்ம ஈஸ்வரி வந்து சொல்றாங்க, என்ன வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுவீங்களே பொண்ணுக்காக? அது மட்டும் இல்லாம அவ என்னென்னவோ பேசிட்டு போயிட்டு இருக்கா. அவ பேசிட்டு போறதெல்லாம் கேட்டுட்டு எல்லாத்தையும் நான் விட்டுருவேனா, இல்ல எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவேனா? அது கனவுல கூட நான் நடக்க விட மாட்டேன். எல்லா விஷயத்தையுமே மாத்தி எழுதிடுவேன். அப்ப நம்ம ரேவதி இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க, ஓஹோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? சரிம்மா, எல்லா விஷயத்தையும் மாத்த போறீங்களா? மாத்துங்க மாத்துங்க. உங்களால எந்த விஷயத்தையுமே மாத்த முடியாது. ஏன்னா எனக்கு தான் எல்லா ஒண்ணுமே தெரிஞ்சு போச்சே. இதுக்கப்புறம் என்னோட ஆட்டம் ஆரம்பனே சொல்லலாம். என்கிட்ட இருந்து இவ்வளவு நாளா எல்லா விஷயத்தையுமே மறைச்சு நாடகம் ஆடிட்டு இருந்திருக்கீங்க. இனி நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதே கிடையாது, அது மட்டும் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். உடனே இந்த சந்திரா எப்பவுமே சந்தேக புத்தியில தானே பேசுவாங்க. உடனே வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அக்கா அவ பேசிட்டு போறத பார்த்தா எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவளை திசை திருப்பிட்டோம். அவனால இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே இந்த விஷயத்தையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் கார்த்தி தான் அவளோட கணவர் அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிக்கவும் விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே ரேவதிக்கு இன்னொரு கல்யாணமும் பண்ணி வைக்க தான் போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆனா நீங்க என்னன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. உடனே இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரகலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். ஆனா ஒண்ணு சொல்ற சந்திரா, ரேவதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா எல்லா உண்மையும் தேடி போவா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம எல்லா ஆதாரத்தையும் மாத்தி வேற அமைச்சிட்டேன் அப்படின்னு போயும் இந்த சந்திரகலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஈஸ்வரி. கேட்டுட்டு நம்ம சந்திராக்கு ரொம்ப சந்தோஷமே சொல்லலாம். என்னக்கா சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. நீயே இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்கிற? என்கிட்ட சொன்னா நானே எல்லாமே சுலபமா முடிச்சு வச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இந்த சந்திரா. பாரு சந்திரா, எனக்கு சொல்ற அளவுக்குலாம் டைம் இல்ல. இந்த ரேவதி அடுத்தடுத்து என்ன பண்ணுவா அப்படின்னு மட்டும் தான் நான் யோசிச்சேனே தவிர கிட்ட சொல்லணும் அப்படின்றது தோணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஈஸ்வரி. நீ கவலைப்படாத சந்திரா, இப்போதைக்கு எல்லாமே சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சந்திரா சொல்றாங்க, சரிக்கா அடுத்தது நீ என்னதான் பண்ண போற? அடுத்தது என்ன சந்திரா? கூடிய சீக்கிரம் நம்ம ரேவதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கேட்ட உடனே நம்ம சந்திரகலா மனசுல நினைக்கிறாங்க, பரவாயில்லையாக்கா இவ்வளவு தூரம் பண்ணிருக்கேன் நீனு. நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன், ஆனா பரவாயில்ல, ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்தை தான் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த சந்திரா. ஈஸ்வரி உங்க ரெண்டு பேரையும் நினைச்சாதான் ரொம்ப சிரிப்பா வருது. அவங்களுக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சு போச்சு, அது கூட தெரியாம நீங்க படுக்க பேசிட்டு இருக்கீங்களே. ஆனா நம்ம ரேவதி இந்த ஈஸ்வரியும் சந்திராவும் பேசுறதையும் கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஓஹோ நீங்க ரெண்டு பேரும் இப்படி பிளான் போடுறீங்களா? போடுங்க போடுங்க, உங்க பிளான் எல்லாத்தையுமே முறியடிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் சந்திராவையும் ஈஸ்வரியும் எப்படி ஏமாத்த போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.